அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, வேர்ஸ் அண்ட் வாய்ஸ்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போற வேத பகுதி சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. சமீபத்துல உங்க நண்பர்கள் இல்ல குடும்பத்தினரால் நீங்க ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க யோசனைகள், திட்டங்கள், முயற்சிகள் எல்லாம் கவனிக்கப்படாம மற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? இந்த நிராகரிப்புகள் எல்லாம் நீங்க எப்படி கையாளுகிறீங்க? இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வேதாகமத்துல காயின் மற்றும் ஆபேலுடைய வாழ்க்கை பற்றி நமக்கு தெரியும். இருவரும் தங்கள் கையின் பிரயாசங்களை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தினாங்க. அதுல ஆபேல் விசுவாசத்துடனும் முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லைன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த நிராகரிப்பை காயின் கையாண்ட விதம் அவனுடைய வாழ்க்கையும் வரலாற்றையுமே புரட்டி போட்டது. அதை பற்றி சில காரியங்களை நாம இப்ப பார்க்கலாம். முதலாவது, அவனுக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகுது. அந்த நேரத்துல அவன் இருதயத்துல ஆபேல் மேல அவனுக்கு ஒரு பொறாம உருவாகுது. அதுவே ஒரு பெரிய கசப்பாக மாறுது. அந்த கசப்பு அவனை நயவஞ்சகமாக நடந்து கொள்ள செய்து ஆபேலை கொடூரமாக கொலை செய்கிறவனாக அவனை மாற்றுது. கொலை செய்த பிறகும் தேவன் ஆபேலை பற்றி விசாரிக்கும் போது அவன் இருதயம் மிகவும் கடினம் உள்ளதாக மாறுகிறது. அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆனா அவன் தண்டனைக்கு மட்டும் பயப்படுறான். அதனால அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு மிகவும் தூரமாக போகிறான். நம்ம வாழ்க்கையில வருகிற ரிஜெக்ஷன்ஸையும் காயினை போல இல்லாம வேதத்தின் அடிப்படையில எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற வழிகளை இப்ப பார்க்கலாம். முதலாவது, நிராகரிப்பு அடையாளத்திலிருந்து பிரித்து பாருங்க. நீங்க ஒரு உன்னத நோக்கத்திற்காக உலகத்தின் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க தேவனுடைய பிள்ளை. இதுதான் உங்க அடையாளம். உங்க தோல்வியோ உங்க நிராகரிப்போ உங்களுக்கு அடையாளம் இல்லை. இரண்டாவது, உங்க வேதனையை நேர்மையாக தேவனிடம் கொண்டு வாருங்க. அவரை விட்டு விலகி செல்லாதீங்க. தேவன் யாரையும் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. அவர் கொலை செய்த காயினையும் காப்பாற்றுவதற்காக அவன் மேல ஒரு அடையாளம் வைக்கிறார். அவ்வளவு அன்புள்ள இருதயம் கொண்ட நல்ல தேவன். மூன்றாவது, மிக தாழ்மையுடன் உங்க இருதயத்தை சோதித்து பாருங்க. உங்க இருதயம் சரியாக சிந்திக்கிறதா? உங்க நோக்கம் தூய்மையாக இருக்குதா? தேவன் ஏதாவது உங்களை சரிப்படுத்த விரும்புகிறாரா என்பதை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான்காவது, அநியாயமான காரணங்களால நீங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி யோசேப்பு, தாவீது, யோபு போன்றவர்களை தேவன் சரியான நேரத்துல உயர்த்தி நீதி வழங்கினாரோ உங்க வாழ்க்கையிலும் தேவன் நீதியை சரி கட்டுவார் என்பதை அவரை நம்புங்க. கடைசியாக, இயேசுவையே உங்க முன்மாதிரியாக வைங்க. இயேசு பரிபூர்ணமாக மனிதர்களால் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டார். ஆனாலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூறினார். தள்ளப்பட்ட கல்லான அவரே மூளை கல்லாயினார். அவரே எல்லாவற்றுக்கும் தலையாகவும் மாறினார். அவரே நாம் கடைபிடிக்க வேண்டிய சரியான வழி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.